ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்காருங்க. ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்துட்டோம். நினச்சே பார்க்கல 2025 2 மாதம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாட்களும் கிழமைகளும் மாதங்களும் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் கடந்து போகிற அந்த ஸ்பீடு புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடில் தான் போகுது. இதெல்லாமே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அனைத்தையும் படைத்தவரும் ஆண்டவர், அனைத்தையும் வழிநடத்துபவரும் ஆண்டவர் தான். அந்த ஒரு டாபிக் தான் இன்றைக்கி எடுக்கவும் போகிறேன். நான் தொடக்க நூல் தான். தொடக்க நூல் அந்த 1வது. அது எவ்வளோதான் அதை குறித்து படித்தாலும் நான் என்றைக்கோ ஒரு நாள் என்னுடைய மனசிலிருந்து சொன்னது. இப்போ அதை பற்றி படிக்கும்போது உண்மையாகவே இறையியல் நிபுணர்களும் அதை தான் சொல்கிறாங்க. அதாவது தொடக்க நூல் 12வது அதிகாரத்திலிருந்து பைபிளில் இருக்கிற முழுக்கத்தினுடைய தொடக்கம் தான் இந்த 11 அதிகாரம். அது கேட்கும்போது உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் அவ்வளோ இறையியல் படித்த ஆள் கிடையாது. 3.5 வருஷம் செமினாரில் தியாலஜி படித்தது தான். ஆனால் பைபிள் விளக்கி சொல்லும் பொழுது அந்த விளக்கங்கள் பாருங்களேன், அந்த ஆழ்ந்த விசுவாசம் அப்போ ஆண்டவர் தரார். இந்த 11 அதிகாரங்களுக்கு உண்மையாகவே மீனிங் இருக்குன்ற ஆழ்ந்த விசுவாசம் எனக்கு இருக்குது. இது கதை இல்லைன்னு எனக்கு தெரியும். கதைன்னு சொல்கிறவங்க மத்தியில் இது கதை கிடையாது. பைபிளில் இருக்குன்னா ஒரு வார்த்தைக்கும் மீனிங் இல்லாமல் கிடையாது. பைபிளில் இருக்குன்னா அதில் ஒரு கமாவுக்கும் மீனிங் இல்லாமல் கிடையாது. அப்படின்னா இந்த 11 அதிகாரங்களுக்கும் ஏதாவது மீனிங் இருக்கணும் கண்டிப்பாக. மீனிங் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையிலிருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் அங்கே ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வெளிச்சத்தில் தான் என்றைக்கோ ஏதோ ஒரு டாக்கில் எங்கேயோ சொல்லியிருக்கிறேன். அது பல டாக்கில் மேபி சொல்லியிருப்பேன், ரெக்கார்டாக இருந்திருக்கும். இந்த 11 அதிகாரங்கள் அப்படின்றது பைபிளுக்கே தொடக்கம் தான். அது தொடக்க நூலின் தொடக்கம் கிடையாது, பைபிளுக்கே தொடக்கம் இந்த 11 அதிகாரங்கள். அனைத்துமே அதனுடைய ஆழம் அதில் இருக்குது, இந்த 11 அதிகாரங்கள். அதனால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 11 சாப்டர்ஸ். ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமானது. இந்த 11 அதிகாரங்கள் கதைன்னு சொல்லும் பொழுதும் அதுக்கு நான் பின்ன வரேன். இந்த 11 அதிகாரங்கள் எப்போ எழுதியிருக்கிறாங்க? ஜெனசிஸ் எழுதப்பட்டது. அதிலும் இந்த 11 அதிகாரங்கள் எழுதப்பட்டது எப்போ அப்படின்னா, இது த போஸ்ட் எக்ஸடஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் நரேஷன் அப்படி தான் இதை இறையியல் ஆளுங்களே சொல்கிறாங்க. போஸ்ட் எக்ஸடஸ், அதாவது எகிப்திலிருந்து இந்த மக்கள் விடுதலை அடைந்து 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் கஷ்டப்பட்டு போகிறாங்க. அதற்கு பிறகு அவங்க ஒரு கானா அப்படின்ற ஆண்டவர் தந்த ப்ராமிஸ் லேண்ட், வாக்கு தத்தத்தினுடைய பூமியில் போய் சேர்றாங்க. அதற்கு பிறகு எழுதப்பட்டது தான் தொடக்க நூல். நம்ம நினைக்கிற மாதிரி 1, 2 ஃபஸ்ட் எல்கேஜி முடிச்சு யூகேஜி முடிச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், நமக்கு எப்பவுமே அந்த ஆர்டர் தானே. அதனால் தொடக்க நூல் அப்படின்ற ஒரு ஆர்டர் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இதுதான் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பாங்க, அப்புறம் செகண்ட் எழுதுறாங்க. நற்செய்தியே பாருங்களேன், மத்தேயு ஃபஸ்ட்டு எழுதலை, மார்க்கு தான் எழுதினார். அதான் அதனுடைய ஆர்டர் படி மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்போ தொடக்க நூல் அப்படின்றது எழுதப்பட்டது பாலைவன அனுபவத்திற்கு பிறகு. அந்த பாலைவன அனுபவத்திற்கு பிறகு அவங்களுடைய கண்ணீர், வேதனைகள், இன்பங்கள், கண்ணால் பார்த்த அதிசயங்கள், ஆண்டவரை கண்ட அந்த வல்லமை, இதிலிருந்தெல்லாம் எழுதப்பட்டது தான் தொடக்க நூலுடைய 11 அதிகாரங்கள். இதிலிருந்து எழுதப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து மனிதர்கள் எழுதினது தான் இந்த 11 அதிகாரங்கள். அந்த வாழ்க்கை அனுபவம் என்ன? கண்ணீரின் அனுபவம் உண்டு, சாபங்களின் அனுபவம் உண்டு, பாவங்களின் அனுபவம் உண்டு, ஆண்டவர் வழிநடத்தும் அனுபவங்கள் உண்டு, ஆண்டவர் கையை பிடிச்சு வழி நடத்திட்டு போகிற அனுபவங்கள் உண்டு, ஆண்டவருடைய வல்லமை கண்டது உண்டு, நடக்கவே நடக்காத சில விஷயங்கள் பிரிஞ்சு போகுது, செங்கடெல்லாம் பிரிஞ்சு போகுது, அதில் நடந்தாங்க. இவ்வளோ வல்லமையை கண்ட மக்கள் அதற்கு பிறகு எழுதுனது தான். அதனால தான் போஸ்ட் எக்ஸடஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ்னா நடந்து முடிஞ்சதை நினைவு கூறுறாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் நரேஷன் தான் இந்த ஜெனசிஸ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இந்த டாக் நாளைக்கு நைட்டு ஜிலுக்கு தான் அதனுடைய அந்த பகுதியை எடுத்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த தொடக்க நூல் மட்டும்தான் செக்ஷன் பார்ப்போம். அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது, ஆண்டவர் எதை வைத்து மனிதனை உருவாக்கினார்? மண்ணை வைத்து உருவாக்கினார். நல்லா பாருங்க, மண்ணை வைத்து. பாலைவனத்தில் என்ன இருக்கு? மண்ணு. இஸ்ராயேல் சமூகம் என்பது ஒரு சமூகமாக உருவானது அப்ப எங்கே? மண்ணில்.
ஆண்டவர் உருவாக்கியது இவங்க எகிப்தில் இருந்த போது அல்ல, அடிமையாக இருந்த போது அல்ல. ஆண்டவர் இவரை ஒரு இனமாக உருவாக்கியது, பீப்புள் ஆஃப் காட் அப்படின்னு உருவாக்கியது, மனிதனாக உருவாக்கியது, மகனாக உருவாக்கியது, மண்ணில் இருந்து. இவ்வளோ அழகான ஒரு கனெக்ஷன் பாருங்க அவங்க கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அழகான ஒரு கனெக்ஷன். மண்ணில் இருந்து மனிதன் உருவானான். எந்த மண்ணிலிருந்து? பாலைவனம் என்னும் மண்ணிலிருந்து. ஏதோ நம்மளுடைய நோன்பு காலத்துக்கு, நம்மளுடைய தவ காலத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். ஒரு பாலைவனத்தினுடைய அந்த அனுபவம் அவங்களுக்கு கொடுத்தது பாருங்க. எங்களை படைத்தவருடைய அனுபவம். நாங்கள் படைக்கப்பட்டவர்கள் என்றும் படைத்ததனுடைய அனுபவம். மண்ணிலிருந்து உருவானோம் நாங்கள். இஸ்ராயேல் என்னும் மக்கள் நாங்கள் மண்ணிலிருந்து உருவானவர்கள். நாங்கள் மனிதன் என்று உருவானது ஒரு இனமாக. we became one from the mud. மண்ணிலிருந்து நாங்கள் உருவானோம். இந்த அனுபவம் தான் அவங்க எழுதி வச்சாங்க, மண்ணிலிருந்து உருவாக்கிய மனிதன். அப்ப இது ஹிஸ்டரி இல்லையான்னு கேட்டா, இது கதை மட்டுமான்னு கேட்டா அது கதை கிடையாது. 11 அதிகாரங்கள் கதை கிடையாது, கதையின் உருவத்தில் இருக்கு. கதை அப்படின்னா என்ன தெரியுமா ஆயிடும்? ஹிஸ்டரி அப்படின்றது வேற, எபிக்ஸ் அப்படின்றது வேற ஆகி போயிடும். ஃபிக்ஷன் அப்படின்றது வேற. ஃபிக்ஷனுக்கும் ஹிஸ்டரிக்கும் சம்பந்தம் இருக்காது. ஃபிக்ஷன் வேற, இதிகாசங்கள் வேற. இதிகாசங்கள் வேற. இதிகாசம் அப்படின்றது மனிதனுடைய கற்பனையில் எழுதப்பட்டது, அதற்கும் வரலாறுக்கும் சம்பந்தம் கிடையாது. 11 அதிகாரங்கள் இதிகாசங்கள் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றப்ப உங்களுக்கு புரியும். ஒரு மனுஷனுடைய வரலாறு, ஒரு மனுஷன் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்திருப்பாரு. அந்த மனிதனுடைய வரலாறெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக அவருக்கு பிறகு அதை புக்காக மாத்திரவங்க இருக்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, பயோகிராஃபி இருக்குது, ஆட்டோபயோகிராஃபி இருக்குது. அவர்களாகவே எழுதின பயோகிராஃபி இருக்குது, ஆட்டோபயோகிராஃபி. இல்லை வேற யாராவது அவங்களுக்காக எழுதுவாங்க, அது பயோகிராஃபி. சுயமாக எழுதுனா ஆட்டோபயோகிராஃபி, வேற யாராவது அவங்களுக்காக எழுதுனாங்கன்னா பயோகிராஃபி. ஏன்னா அதனுடைய வித்தியாசம். அப்படி 60 வருடம் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை வைத்து, இந்த 60 வருடம் இந்த வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அதிலிருந்து நமக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கும், கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயம் இருக்கும். அப்ப இந்த 60 வருடத்தினுடைய வரலாறை புத்தகமாக மாற்றும் பொழுது அதற்கு தேவையான விஷயங்களை பயோட்டிக் உருவத்தில் எழுதுவாங்க. 60 வருடம் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை சினிமாக்குறாங்க. 60 வருஷம் வாழ்ந்ததையும் அப்படியே சினிமா ஆக்குனாங்கன்னா யார் போய் பார்ப்பாங்க? அது பார்த்து முடிக்கணும்னா 60 வருஷம் வேணும். அப்படி ஆக்க முடியாது. அப்போ வரலாறு என்னும் ஒரு அடிப்படையை வைத்து அந்த வரலாற்றிலிருந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதுவது, வரலாற்றிலிருந்து இன்ஸ்பயராக எழுதுறது. அந்த கதைக்கு பேரு வரலாறு இல்லைன்னு கிடையாது. இல்லையா? ரீசெண்டாக இப்போ ஒரு சினிமா இறங்கிச்சு, ஒரு மிலிட்ரிக்காரனை பற்றி இறங்கிச்சு. 2.5 மணி நேரத்தில் என்னமோ சினிமா முடிச்சிருப்பாங்க. அது சாதாரணமாக சினிமாவுடைய நேரம் அவ்வளோதான், 120 நிமிஷம் இல்லை 150 நிமிஷம். அது மிலிட்ரியில் வாழ்ந்து அதில் நாட்டுக்காக இறந்த ஒரு மனிதனுடைய வரலாறு போய் பார்த்துட்டு வந்தீங்க. அந்த அவர் வாழ்ந்த அந்த 40 வருஷமோ இல்லை 45 வருஷத்துமே போய் சினிமா வாக்கணும்னா கஷ்டம். அப்போ இந்த சினிமானா சினிமா மட்டுமா, கதைன்னு சொல்லி தள்ளிடுவோமா? இல்லை, அது வரலாறிலிருந்து எடுக்கப்பட்ட மூவி. அது அதற்கு பின் வரலாற்றினுடைய ஒரு பலம் உண்டு. there is a background, there is a weightage of history behind it. வெறும் ஒரு சினிமா கிடையாது அது. எம்ஜிஆரை பற்றி சினிமா இருக்கலாம், தெரியல. ஜெயலலிதா பற்றி சினிமா இருக்கலாம், தெரியல. சினிமாக்கள் எடுக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் எடுக்க முடியாது. அது சினிமா என்று மாத்திர முடியாது. கற்பனையிலிருந்து உருவாகிற சினிமா இருக்கு, ஆனால் வரலாறு இருந்து உருவாகிற சினிமா இருக்கு. கற்பனையிலிருந்து உருவாகிற புத்தகங்கள் இருக்கு, வரலாற்றில் இருந்து உருவாகிற புத்தகங்கள் இருக்கு. இது ஏன் நான் சொல்லி வரேன்னா, இந்த 11 அதிகாரங்களுக்கும் பிறகில் ஒரு வரலாறு உண்டு. வரலாறு இல்லாமல் எழுதப்பட்ட கதை கிடையாது இந்த 11 அதிகாரங்கள். இது கதை தான், கதை உருவம். அதனுடைய அர்த்தம் அதுக்கு ஹிஸ்டரியுடைய பேஸ் இல்லைன்றது அல்ல. புரிஞ்சுதா? அப்ப இந்த 11 அதிகாரங்களில் சொல்லப்படும் கதை என்ன, அதனுடைய வரலாறு பின்னணி என்ன? So it is connected with history. It is not mere story. These 11 chapters are connected with history. ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஒரு படைத்தவர் இருக்கிறாரு, அவர் சில விஷயங்களை படைச்சாரு, அந்த படைப்பிலிருந்து வந்தது தான் நானும் நீயும் அனைத்தும். So the focus of 11 chapters is not about creation. It is not creation story, but it is creator story. படைத்தவரை பற்றி சொல்லுது.
படைப்பை பத்தி கிடையாது. இல்லைன்னா படைத்தவருக்கும் படைப்பிற்கு சம்பந்த பத்தி சொல்லுது. அதனால ஸ்டோரின் மட்டும் தள்ளிவிட முடியாதது. படைத்தவருக்கும் படைப்பிற்கும் ஒரு உறவு உண்டு. படைத்தவர் என்று ஒருவர் உண்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் சில இடம் நம்ம சோர்ந்து போக காரணம், வேதனையில் துன்பப்பட காரணம், அந்த ஒரு என்ன தற்கொலை அப்படின்ற எண்ணத்துக்கு போக காரணம், ஒரு டிப்ரெஷனுக்கு போக காரணம் இப்படி ஒருத்தர் இல்லை அப்படின்றது யோசிக்கும் போது தான். சோகத்துக்கும் சோர்வுக்கும் காரணம் இப்படி ஒருத்தர் இல்லை அப்படின்றது. ஆனா அந்த 11 அதிகாரங்கள் உறுதியா சொல்லுதுங்க, ஒருத்தர் இருக்கிறார். அப்படி ஒரு இறைவன் இருக்கிறார், படைத்தவர் என்று ஒருத்தர் இருக்கிறார். Focus of 11 chapters is about creator. Praise the Lord. Hallelujah. 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 இது 11 தொடக்க நூல் 1ஆவது அதிகாரம் 1வது வசனம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஓகே அது அடுத்த பாயிண்ட் இல்லையா? தொடக்கத்தில் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்ப தொடக்கத்தில் அப்படின்றது எதனுடைய தொடக்கம்னா, இந்த முழு பைபிளுக்குமே தொடக்கம், இந்த முழு வரலாறுக்குமே தொடக்கம். இது தூய ஆவியானவர் எழுதுற புக்குங்க. இது அவ்வளோ ஆழமான மீனிங் இருக்கும். தூய ஆவியானவர் எழுதுற புக்கு. அப்போ தொடக்கத்தில் அப்படின்ற பொழுது 12வது அதிகாரம் திடீர்னு எடுத்து 12வது அதிகாரத்தில் தான் ஹிஸ்டரி வருது. அப்ரகாமினுடைய வாழ்க்கையில் தான் வரலாறு வருது. அதுக்கு முன்னால் வர வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் சில ஃபாதர்ஸே சொல்கிறவங்க இருக்கிறாங்க, போதகர்கள் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, பைபிள் படித்தவங்க சொல்கிறாங்க இருக்காங்க. ஆமாம், வரலாறு இல்லை, ஆனால் நீங்கள் அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எடுக்க வேண்டாம், சீரியஸ் எடுக்க வேண்டாம். ஆனால் ஏதாவது ஒரு வரலாறு நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம கேட்கும்பொழுது உடனே நம்மளுடைய மனசில் என்ன தெரியுமா வரும்? திடீர்னு ஆபிரகாம்னு ஒரு பைபிள் தொடங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல மனசில் என்ன கேள்வி வரும்? இவர் யாரு? இவரை உருவாக்குனது யாரு? இவர் எங்கிருந்து வந்தாரு? நமக்கு 1008 கேள்வி வரும். இப்பவே கேட்குறவங்க பாருங்களேன், கேட்குறவங்க இருக்கிறாங்க, ஃபாதர் ஆண்டவர் ஆபேலையும் இல்லை யார ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். இவங்களுக்கு 2 பசங்க பிறந்தாங்க, காயேனும் ஆபேலும். அதில் ஆபேல் வந்து காயனை கொண்டுட்டான், இன்னும் ஆபேல் மட்டும்தான். அதுக்கு பிறகு சேத்துன்னு ஒருத்தன் பிறந்தான் ஃபாதர். அப்புறம் பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணுறான் பாரு ஒரு பொண்ணை. அந்த பொண்ணு எங்கேருந்து வந்துச்சு ஃபாதர்? நான் கல்யாணம் எப்படி நடந்தது, பொண்ணு எங்கேருந்து வந்தது? இதான் நம்மளுடைய கேள்வி. இதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. வரலாற்றை எடுத்துக்கொண்டு இங்கே சொல்லப்படுவது ஆணை படைத்தாரா பெண்ணை படைத்தாரா, அதனுடைய டீட்டெயிலிங் கிடையாது. பொயட்டிக் உருவத்தில் வரலாற்றுக்கு பின்னால் இருக்கிறது என்ன? மனிதனை படைத்தவர் ஆண்டவர் என்பது தான். மனிதனை படைத்தவர் ஆண்டவர் என்னும் அந்த நோக்கத்தை சொல்லணும், அந்த இன்டர்நேஷனை சொல்லணும். அதனால் திடீர்னு ஆபிரகாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தால் என்ன ஆகிடும்? நமக்கு பிரச்சனை வந்துடும். பிரச்சனை என்ன? இவர் எங்கேருந்து வந்தார், இவருடைய தொடக்கம் என்னென்ன எல்லாம் வரும். ஏன் இவருடைய மகனை சாக கொடுக்கணும், இதெல்லாம் கேள்விகள் வரும். அப்போ கேள்விகளுக்கு எல்லாமே, பைபிளுடைய மொத்த கேள்விகளுக்கு எனக்கு தோணுது பதில் 11 அதிகாரத்தில் இருக்கு. பைபிளினுடைய மொத்த கேள்விகளுக்கு தொடக்க நூல் 12வது அதிகாரத்திலிருந்து திருவெளிப்பாடினுடைய கடைசி அதிகாரம் வர அதனுடைய பதில், கேள்விக்கான பதில் எல்லாமே இந்த 11 அதிகாரத்தில் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா இதை ஒளிச்சு வச்சவர் தூய ஆவியானவர். கண்டிப்பாக அதுக்கு கனெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் திரும்ப கனெக்ஷன் எங்கே போகுது தெரியுமா? எனக்கு சாதாரணமாக கனெக்ஷன் இந்த தொடக்க நூலுக்கு போகும், சாதாரணமாக என்னுடைய கனெக்ஷன் தொடக்க நூலுக்கு போகும். அதனால தான் நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன், இந்த மொத்தம் பைபிளுக்கு கேள்விகளுக்கான பதில் இந்த 11 அதிகாரத்தில் இருக்குது. ரொம்ப ஆழமான ஃபவுண்டேஷன். இதுக்கு மேலே தாங்க இந்த பில்டிங்கை தூய ஆவியானவர் கட்டியிருக்கிறார். இந்த 11 அதிகாரத்தில் ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு தான் தூய ஆவியானவர் அதை கட்டியிருக்கிறாரு. ஆழமான நம்பர். அதனால் இந்த புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனால் புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தொடக்கத்தில் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது கதை அல்ல, இந்த 11 அதிகாரங்கள் கதை அல்ல, இதற்கு பின் ஒரு வரலாறு உண்டு. ஆனால் கதையின் உருவத்தில் சில விஷயங்களை சொல்கிறாங்க. இனி சயின்டிஸ்ட் இதை நம்ப மாட்டாங்க, அறிவியலுக்கு இதை நம்ப மாட்டாங்க. இல்லை அறிவியல் படி பிக் பேங் தியரி தான் இது ஆரம்பிச்சது அப்படின்வாங்க. பிக் பேங் தியரியில் தான் இது அனைத்துமே உருவானது. ஏன் கடவுளை ஏன் கொண்டு வரீங்க தேவையில்லாமல்? ஒரே ஒரு விஷயந்தான், சயின்டிஸ்ட்டுக்கு அவங்களுடைய வேலையை செய்யணும். அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுடைய வேலையின்படி சயின்டிஸ்ட்டுக்கும் அவங்களுடைய அறிவுக்கும் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் அவங்களுக்கு இணைப்பு வருத்த முடியாது. அப்போ ஒரு விஷயம் ஒருத்தர் கண்டுபிடிக்க போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக
இதற்கு பின்னால் இருக்கிற சக்தி என்னன்னு அவர் கேட்டு 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 சயின்டிஸ்ட் கேட்டிருப்பாங்க, ஆராய்ச்சியாளர்கள் கேட்டிருப்பாங்க, அறிவியல் சம்பந்தமானவங்க கேட்டிருப்பாங்க. கேட்டு 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 அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் பிக் பேங் தியரி. அதை கண்டுபிடிச்சவர் ஒரு குருவானவர் தான், கத்தோலிக்க திருச்சபையின் குருவானவர் தான் பிக் பேங் தியரி அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சுன்னு சொன்னார். நண்பர்களே, இருந்துட்டு போகுது அப்படி ஒரு தியரி. அப்படி ஒரு தியரி இருந்தால் கூட அவங்க சொல்கிறது என்ன, ஏதோ துகில்கள் எல்லாமே வந்து 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 அப்புறம் பிரிஞ்சு போனது எல்லாமே ஒன்று சேர்ந்து 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 அதுலேருந்து சேர்ந்து தான் இன்றைக்கி நமக்கு உருவாகியிருக்கு. இந்த கோளங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்கு. யூனிவர்ஸ் கிடையாது, மல்டிவர்ஸ். அதில் ஒன்று தான் நம்மளுடைய இந்த யூனிவர்ஸ், அந்த மில்கி வே. அதில் ஒன்று தான் நம்மளுடைய பூமி. இந்த இப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன, அதுக்கு அப்போ இதை உருவாக்குனது யார்? இப்படி எல்லாமே எதேர்ச்சியாக எல்லாமே உருவாகுமா? அதனால தான் சயின்டிஸ்ட் சொல்கிறது வார்த்தை பாருங்களேன், அவங்களுடைய எல்லா விதமான அறிவுகளுக்கும் அவங்க கண்டுபிடிக்கிற விஷயத்துக்கு அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தியரி. எவிடன்ஸ் கிடையாது, தியரி, அவ்வளோதான். இந்த தியரி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாற்றுவாங்க. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு மாற்றுவாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் இல்லை, ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கலீலி அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருந்தார், என்னது, பூமி உருண்டைனா, பூமி சுத்துது, சூரியன் சுத்தலன். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன நம்பி இருந்ததாங்க? கலீலி வரத்துக்கு முன்னால் என்ன நம்பி இருந்தாங்க? சூரியன் சுத்துது, பூமி நடுவில் நிற்குதுன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. சயின்ஸ் ஜியோ சென்ட்ரிசம் அப்படின்வாங்க. ஜியோ சென்ட்ரிசம், பூமி நடுவில் நிற்குது, சூரியன் சுத்துது. ஏன்னா காமன் சென்ஸ் சூரியன் தான் சுத்துதுன்னு தோணும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு இடத்துல படுக்கிறீங்க, தூங்குறீங்க. நீங்கள் படுக்கும் சாயங்காலம் அது 5 மணிக்கு எல்லாமே வெளிச்சம் இருக்குது. அந்த பெட்டுக்கிட்ட 6 மணிக்கு கொஞ்சம் இருட்டாகுது, 7 மணிக்கு இருட்டாகுது, நைட்டு 10 மணிக்கு இருட்டாகுது. நீங்கள் படுக்க போகிறீங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, இல்லை 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அதே படுக்கையில் தான் இருக்கிறீங்க. ஆனால் வெளிச்சம் வருது. அப்போ வெளிச்சம் போகுது, வெளிச்சம் வருது. வெளிச்சத்தை தர்றது யாரு? சூரியன். அப்போ வெளிச்சம் போகுது, வெளிச்சம் வருது அப்படின்னா சூரியன் சுத்துமா, பூமி சுத்துதா? அப்போ சூரியன் தானே சுத்துது. காமன் சென்ஸில் பார்த்தா சூரியன் சுத்துறதுனால தான் நான் படுக்கிற இடத்துல படுக்கும்போது இருட்டாக இருக்குது. சுற்றி 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 வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த காலையில் ஆகும்போது பூமி கிட்ட வெளிச்சத்தை தருது. அப்போ சுத்துறது யாரு? சூரியன். காமன் சென்ஸ், ஜியோ சென்ட்ரிசம். ஆனால் இது கண்டுபிடிச்சவர் சொன்னார், கலீலியோ சொன்னார், ஜியோ சென்ட்ரிசம் கிடையாது, ஹீலியோ சென்ட்ரிசம். சூரியன் நடுவில் நிற்குது, பூமி அதுவும் சூரியனையும் சுத்துது, தானும் சுத்துது அப்படின்னார். ஆனால் இன்றைக்கும் நம்ம ஸ்கூலில் பசங்களை அடிக்க வச்சு சொல்லிக் கொடுக்குற ஒரு ராங் சென்டென்ஸ் இருக்குது. எல்கேஜிலேயே சொல்லிக் கொடுப்பாங்க, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னா இந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்கு? சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படின்னா அர்த்தம் என்ன? சூரியன் சுற்றி வருது பூமியை. 400 வருஷத்துக்கு முன்னால் இந்த சென்டென்ஸ் சரியாக இருந்திருக்கலாங்க. இன்னைக்கு அந்த சென்டென்ஸ் தப்பான சென்டென்ஸ். ஆனால் அப்படி எழுதினாதான் மார்க் கிடைக்கும். அப்படி எழுதினாதான் டிக்கு போட்டு ஒரு மார்க் கிடைக்கும். சன் இஸ் நாட் ரைசிங் இன் த ஈஸ்ட். பூமி தான் சுற்றி சூரியன் பக்கம் திரும்புது, சூரியன் நிற்குது. பிரைஸ் தி லார்ட். தப்பான சென்டென்ஸ் அது, ராங் சென்டென்ஸ். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். பூமி தான் சுற்றுது, பூமி சன் பக்கம் திரும்பும் பொழுது அதனுடைய சூரிய ஒளி பூமியில் படுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பாருங்களேன், ஒரு தியரி 400 வருஷத்துக்கு முன்னால் பூமி நடுவில் நிற்குது, சூரியன் சுத்துதுன்னு சொன்ன சயின்ஸு ஒரு சூரியனை பற்றி கூட ஒழுங்காக சொல்ல தெரியல. இந்த சூரியனையும் இந்த கோளங்களையும் இந்த அனைத்தையும் படைத்த கடவுளை பற்றி இன்னைக்கு சொல்லுது. அப்படி ஒரு கடவுள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு சயின்ஸையும் அறிவியலையும் நம்பி அறிவு தான் எல்லாம், அறிவியல் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வேதனையான விஷயம்தான். ஸோ சயின்ஸ் அதனுடைய தியரியை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் தியரி. அது அவங்களுடைய ஒரு நினைப்பு, அவ்வளோதான் தியரி. அவங்களா உருவாக்கின ஒரு தியரி. அது ட்ரூத் கிடையாது.
சயின்ஸ் உருவாக்குனது. அதனால தான் சயின்ஸில் எப்பவுமே சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் வெரிஃபிகேஷன், இட் இஸ் ஃபால்சிஃபிகேஷன் பிரின்சிபல் அப்படின்வாங்க சயின்ஸில். அதாவது இப்போ 100 காக்காவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காக்கா கருப்பு அப்படின்றோம், க்ரோ இஸ் பிளாக், க்ரோ இஸ் பிளாக். என்னைக்காவது ஒரு நாள் வெள்ளை காக்காவை பார்த்தா இருக்குதா, கும்பகோணத்தில் இருக்குதா பார்த்தீங்களா, பார்த்துருக்குறாங்க நியூஸ்ல. அப்போ வெள்ளை காக்கா இருக்குது, அப்போ க்ரோ இஸ் பிளாக்ன்ற சென்டென்ஸ் இனி சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ 100 விஷயத்தை வச்சு தாங்க சயின்ஸ் ஒரு தியரியை உருவாக்குது. 101வது விஷயத்தில் சயின்ஸ் அது மாற்ற வேண்டி வந்தால் சயின்ஸ் மாற்றி ஆகணும். ஸோ சயின்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெரிஃபிகேஷன், கிடையாது ஃபால்சிஃபிகேஷன். ஒரு 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 சிந்தனையை நான் பார்க்குறேன், இன்னொரு சிந்தனையை பார்க்குறேன், இன்னொரு சிந்தனையை பார்க்குறேன், அதனால் ஒரு தியரியை உருவாக்குறேன். நாளைக்கு என்றாவது இந்த சிந்தனையை மாற்றி எங்கேயாவது நான் பார்த்தேன்னா இந்த தியரியை நான் மாற்ற வேண்டியது வரும். இதுதாங்க சயின்ஸ். சயின்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு. ஏனெனில் சயின்ஸை செய்கிறவன் யாரு, சயின்ஸை கண்டுபிடிக்கிறவன் யாரு, ஒரு மனுஷனுக்கு லிமிட் இருக்கு. நம்மளுடைய கண்ணுக்கு லிமிட் இருக்கு. உங்க பின்னால ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, இருக்கிறாங்களா இல்லை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏன்னா என்னுடைய ஐ சைட்டுக்கு லிமிட் இருக்கு, என்னுடைய ஸ்பேஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு இடத்துல உட்கார எனக்கு இன்னொரு இடத்துல உட்கார முடியாது. அப்ப என்னுடைய ஸ்பேஸுக்கு, என்னுடைய டைமுக்கு, என்னுடைய சைட்டுக்கு, அனைத்துக்கும் லிமிட் இருக்கும்போது லிமிட் இருக்கிற ஒரு மனிதன் உருவாக்க சயின்ஸ்க்கு எவ்வளவு லிமிட் இருக்கும்? இந்த மனிதன் என்று கடவுளுக்கு சவால் விடுகிறான். அனைத்து தொடக்கத்திற்கும் தொடக்கமான அந்த கதை உருவத்தை இன்று பைபிள் சொல்லும் பொழுது அதற்கு இன்னைக்கு மனிதன் சவால் விடுகிறான். இங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், படைத்த ஒருவர் இருக்கிறார். ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கிரியேட்டர். அடுத்த வார்த்தை நீங்க வாசிச்சீங்க இல்லையா, விண்ணுலகு எப்படி இருந்ததா? உலகம் உருவமற்று வெறுமையாக இருந்தது. உருவமற்று வெறுமையாக இருந்தது. இந்த உருவமற்று வெறுமையாக இருந்தது அப்படின்ற பொழுது அதனுடைய ஒரு மீனிங் என்ன தெரியுமா? உருவமற்று வெறுமையா இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதனுடைய அர்த்தம் ஆண்டவர், இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிங்களேன், அதனுடைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மண்ணுலகு இல்ல 1வது வசனம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. கவனிச்சிங்களா அந்த சென்டென்ஸ்? தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு. தொடக்கத்தில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடவுள் படைத்த பொழுது மண்ணுலகு. அப்போ ஆல்ரெடி மண்ணுலகு வந்துடுச்சு. அது உருவமற்று வெறுமையா இருந்தது. உருவமற்று வெறுமையா இருந்தது. ஆண்டவர் அதற்கு உருவத்தை தருகிறார், வெறுமையை போக்குகிறார். விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு வெறுமையா இருந்தது. எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா ரொம்ப ஆழமான செய்தி இல்லையா? ரொம்ப ஆழமான செய்தி. ஒரு 10,000 கல் இல்லை 1,00,000 கல் செங்கல்னு வச்சுக்கோங்க. அந்த செங்கல்லாவே இருந்துச்சுன்னா அது உருவமற்று இருக்கு, வெறுமையா இருக்கு. ஆனா அந்த செங்கல்ல சேர்த்து ஒரு தாஜ்மஹால் பண்ணுதா, உருவம் வந்துடுச்சு. அவ்வளோ நாள் அந்த செங்கல் வெறுமைங்க. வெறுமையா இருந்த அந்த மண்ணுலகுக்கு ஆண்டவருடைய டச் வரும் பொழுது, தூய ஆவியானவரது தொடும் பொழுது அது ஒரு உருவத்தை தருகிறது, அதற்கு ஒரு மீனிங் வருது. இல்லைன்னா செங்கல் தான், அதுக்கு வெறும் ஒரு செங்கல் தான். செங்கலுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, செங்கலுக்கு அதிலே ஒரு மீனிங் கிடையாது. ஆனால் அந்த செங்கலை எடுத்து பயன்படுத்தி ஒரு கட்டிடத்தை உருவாக்கும் பொழுது அந்த செங்கலை வைத்து ஒரு உருவத்தை உருவாக்குகிறோம். உருவம் மட்டும் கிடையாதுங்க, வெறுமையா இருந்த செங்கலுக்கு இன்னைக்கு மீனிங் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்க போறீங்க? இங்க சென்னையில் எத்தனை செங்கல் சூளை இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் செங்கல் சூளையை பார்த்துருக்கீங்க? ஊர்ல இருந்து பார்த்துருக்கீங்க. சரி, செங்கல் சூளை அவ்வளவுதான் இருக்கு பாருங்க, இவ்வளவுதான் பார்த்துருக்கீங்க. சரி போட்டோம். சிமெண்ட் ஃபேக்டரி இங்க எவ்வளவு தெரியுமா இருக்குது? தெரியவே தெரியாது. கும்மிடி பூண்டி பக்கம்லாம் நான் வந்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் போனது கிடையாது, ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா தானே இருக்கும். ஆனால் சிமெண்ட் ஃபேக்டரி அந்த ஆலையை பார்க்க நம்ம போகிறது கிடையாது. ஆனால் இந்த சிமெண்ட்டை வச்சு செஞ்ச தாஜ்மஹாலை பார்க்க போகிறவங்க இருக்கிறாங்க, வேளாங்கண்ணி கோயிலை பார்க்க போகிறவங்க இருக்கிறீங்க, பெசநகர் கோயிலை பார்க்க போகிறவங்க இருக்கீங்க, ஆலயங்களை திருத்தலங்களை பார்க்க போகிறவங்க. ஆனால் அது எங்கிருந்து உருவானது? ஒரு செங்கல் இல்லை ஏதாவது ஒரு சிமெண்ட்டு, ஏதாவது மண், அதை பார்க்க போகிறது கிடையாதுங்க. ஆனால் அதற்கு ஒரு உருவம் வரும் பொழுது,
அதற்கு ஒரு மீனிங்கை வரும் பொழுது எவ்வளோ மேன்மை. எங்கேயோ குப்பையில் கடந்த வேஸ்டாக கடந்த ஒரு செங்கலாக இருக்கலாம், வெறுமையாய் கடந்த உருவம் இல்லாமல் கடந்த ஒரு சிமெண்ட் மூட்டையாக இருக்கலாம். ஆனால் அந்த சிமெண்ட் மூட்டைக்கு இன்னைக்கு ஒரு உருவம் உருவாகுது. அந்த ஒரு செங்கலுக்கு இன்னைக்கு ஒரு உருவம் உருவாகுது. அந்த வெறுமையை போக்கி ஆண்டவர் அதற்கு ஒரு மீனிங் தரார். மண்ணுலகு இப்படிதான் உருவற்று வெறுமையாக இருந்த பொழுது படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். உனக்கு மீனிங் தர ஒருத்தர் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கைக்கு மீனிங் தர ஒருத்தர் இருக்கிறார். சயின்ஸால சொல்ல முடியுது என்ன தெரியுமா? சயின்ஸ் பின்னால தேடி போறது ஹவு, இது எப்படி நடந்தது அப்படின்னு தான் தேடி போகுது. இது எப்படி நடந்தது, இது ஏன் நடந்தது. ஆனா இந்த சயின்ஸுக்கு அதனுடைய ரீசனை சொல்ல முடியாது, பர்பஸை சொல்ல முடியாது. சயின்ஸால அதை தேடவும் முடியாது. எப்படி how it happens, when it happens, but science cannot tell why it happens. நீங்க மனிதர்களாக பிறந்துட்டீங்க. மனிதர்களாக பிறந்த உங்களுக்கு நீங்கள் how you were born, when you were born அப்படின்ற மீனிங்கை விட உங்களுடைய வாழ்க்கைக்கு மீனிங் கொடுக்க போறது எது தெரியுமா? why you were born. நீங்க எந்த நிமிஷத்துல பிறந்தீங்க, எந்த நாள்ல பிறந்தீங்க, எந்த நேரத்துல பிறந்தீங்கன்றது மீனிங் கிடையாதுங்க. நீங்க எதுக்காக பிறந்தீங்க அப்படின்றத உங்களுக்கு மீனிங். there is a meaning for your life given by God the creator. படைத்தவர் படைப்பிற்கு கொடுத்த ஒரு மீனிங் இருக்கு. why, அது படைத்தவரால மட்டும் தான் கொடுக்க முடியும், சயின்ஸால கொடுக்க முடியாது. டாக்டரால சொல்லி போகலாம், பின்னால போய் ஜாதகம் ஜோசியம் எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு பிறந்த நேரம் பிறந்த நாள் அதுவும் தப்பா தான் எழுத முடியும், தப்பா தான் எழுத முடியும். ஏனெனில் நீ பிறந்த நாள் என்பது இந்த உலகிற்கு அம்மா வைத்திருந்த பிறந்த நாள் கிடையாது, நேரம் கிடையாது. ஆண்டவர் உன்னை உருவாக்கி படைத்தவர் உன்னை படைத்த ஒரு நொடிப்பொழுது இருக்குது. அந்த ஃபீட்டஸ் உருவாகிற ஒரு நொடிப்பொழுது இருக்கு. அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்து 23 குரோமோசோம் கிடைச்சு 46 குரோமோசோம்ல உருவாகிற ஒரு செல்லுல உருவாகிற ஒரு அந்த குழந்தை இருக்கு. அந்த நொடிப்பொழுது எந்த டாக்டருக்கும் தெரியாது. அந்த நொடிப்பொழுது அந்த நேரம் எந்த டாக்டராலும் சொல்ல முடியாது. நோ டாக்டர். படைத்தவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை படைத்தேன் என்று. வை என்ற ரீசன் படைத்தவருக்கு தான் தெரியும். உன்னுடைய துன்பங்களுக்கு காரணம் நீ பின்னால போனா மேபி உன்னோட பின்னால போகலாம். நான் பைக்கை தப்பா ஓட்டுறதுனால போய் இடிச்சுக்கிட்டேன், ஏன் அப்படின்னு தெரியுது. வை இட் ஹேப்பன், நோ வென் இட் ஹேப்பன், ஹவு இட் ஹேப்பன். நேற்று சாயங்காலம் 5:45 ஒரு பைக்கை நான் போய் இடிச்சேன். ஸோ வென் இட் ஹேப்பன்ஸ், how it happened, நானா ஃபாஸ்டா போனேன் இல்ல அவங்க ஃபாஸ்டா வந்தாங்க. ஓகே, why it happens, அது படைத்தவருக்கு தான் கொடுக்க முடியும். why it happens, அந்த why என்ற ரீசனை சயின்ஸ்க்கு கொடுக்க முடியாது. why என்ற ரீசனை நமக்கும் கொடுக்க முடியாது. why என்ற ரீசனை படைத்தவருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். உருவற்று வெறுமையாய் இருக்கும் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய கைப்படும் பொழுது தூய் ஆவியானவர் நிழலிடும் போது, தூய் ஆவியானவர் நிழலிடும் பொழுது you will get to know the reason why. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், என்னன்னு தெரியல. அம்பத்தூர்ல வரும்போது மட்டும் சினிமா பாட்டா வாயில வருது. நினைச்சு கூட பார்க்கல. இல்ல நம்ம கேட்கிற ஒரு கேள்வி ஏன் பிறந்தாய் மகனே. அதான் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் பண்ற ஒருத்தர் இருக்கிறாருங்க. அந்த மேனுஃபேக்சரருக்கு தான் தெரியும் இந்த ப்ராடக்ட் எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு, எதற்காக அப்படின்னு, ஏன் இந்த குடும்பத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு, ஏன் இந்த சென்னையில் உன்னை கொண்டு வந்து போய் போட்டேன் அப்படின்னு, ஏன் இன்னைக்கு அருளாலயத்துக்கு உன்னை கொண்டு வந்தேன் அப்படின்னு, ஏன் இன்னைக்கு உனக்கு நான் ஏன் பைபிளை சொல்லி தரேன் அப்படின்னு, ஏன் உன்னுடைய கையில் நான் பைபிளை கொடுத்தேன் அப்படின்னு, ஏன் உனக்கு நான் திருமுழுக்கு கொடுத்தேன்னு. இந்த ஏன் என்ற கேள்விக்கு படைத்தவருக்கு மட்டும்தாங்க பதில். படைப்பு உருவற்று வெறுமையா இருக்கும் பொழுது அதன் மீது தூய ஆவியானவர் வரும் பொழுது கிடைக்கிற பதில் தான் வை. அப்படி துன்பங்கள் வரும் பொழுது வை அப்படின்றது ஆண்டவர் உனக்கு தெரியல, நான் துன்பப்பட்டுக்கிறேன், அந்த துன்பத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். எதுக்கு? எனக்கு தூய்மைக்கு தேவையா இருக்கலாம், இல்ல பிறருடைய தூய்மைக்கு தேவையா இருக்கலாம், நீ பயன்படுத்திக்கோ. ஏன் என்ற கேள்விக்கு பதில் உனக்கு மட்டும் தெரியும் படைத்தவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 40 ஆண்டுகள் கடந்து வந்த மக்கள், 40 ஆண்டுகள் கடந்து வந்த மக்கள் உருவற்று இருந்தார்கள், வெறுமையாய் இருந்தார்கள். எகிப்து நாட்டில் வாழ்ந்த பொழுது உருவற்று இருந்தார்கள், வெறுமையாய் இருந்தார்கள். அங்கிருந்து ஆண்டவர் உருவாக்கினார்கள். ஆண்டவர் தொட்ட பொழுது நீ என் பிள்ளை அப்படின்னாரு, நான் உன் கடவுள் அப்படின்னாரு. உருவம் கொடுத்தார்.
வெறுமை போயிடுச்சு. நாங்களும் ஒரு இனம், நாங்களும் ஒரு மக்கள், நாங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உருவம் கிடைச்சது உங்களுக்கு. வெறுமை இல்லை. என்னைக்கெல்லாம் கடவுள் தொடலையோ, எதையெல்லாம் கடவுள் தொடலையோ அங்கெல்லாம் வெறுமை இருக்கும். அங்கே எதுக்குமே உருவமும் இருக்காது. அப்போ கல்லுகள் பல இடங்கள் இருக்கலாம், சிமெண்ட் பல இடங்கள் இருக்கலாம், ஆனால் அது தொட வேண்டிய ஒரு தொடும்பொழுது தாங்க அப்போ ஆதரை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தாஜ்மஹால் மட்டும் கிடையாதுங்க. தாஜ்மஹாலை காசு கொடுத்து கட்டின ஷாஜகான் பெரிய ஆள் கிடையாது. அதை கட்டினார்ல ஒருத்தர், அவர் என்ன பண்ணிட்டாங்களாம், என்ன பண்ணிட்டாங்க, விரலை வெட்டிட்டாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையான்னு தெரியல. ஏன்னா அந்த மனுஷன் இனி அது மாதிரி ஒரு சிற்பத்தை செய்யக்கூடாது அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். சி மோனாலிசா அப்படின்ற ஒரு பெயிண்டிங் இருக்குது. மோனாலிசா அப்படின்ற ஒரு பெயிண்டிங். ஆமாம், யார் போன பெயிண்டிங் அது? யார் வரைஞ்ச பெயிண்டிங்? டாவின்சி, லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் இருக்கு. அந்த பெயிண்டிங்கை சப்போஸ் ஒரு ஆக்ஷனுக்கு போட்டாங்கன்னா, எவ்வளோ ஆக்ஷன் என்ன சொல்லுவீங்க, இல்லை ஏலத்துக்கு போட்டோன்னா கோடி கோடியாக போகும் அது. ஆனால் அதே பெயிண்டிங்கை உங்கள் கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதே பச்சை கலரு, அதே மஞ்சள் கலரு, அதே கருப்பு கலரு, அதே கலர் பெயிண்டிங் இருக்குதுங்க. அவர் என்னெல்லாம் பெயிண்டிங் யூஸ் பண்ணாரோ அந்த பெயிண்டிங்கை நான் இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன் யார்கிட்டயாவது. அதற்கு பேர் என்ன தெரியுமா? உருவமற்ற பெயிண்ட். அது வெறுமையாக இருக்கிற பெயிண்ட் அது. ஆனால் பெயிண்டருடைய கையில் வரும்பொழுது தான் அதுக்கு மோனாலிசா அப்படின்ற உருவம் வருது. பெயிண்டருடைய கையில் வரும்பொழுது தான் சும்மா இருக்கிற பெயிண்டிங்க்கு வெறுமை மாறி அதற்கு மீனிங் வருது. அப்போ பெயிண்டிங்கினுடைய மேன்மை மட்டும் கிடையாதுங்க, பெயிண்டருடைய மேன்மையும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ பெயிண்டிங்காக மாற்றும் போது தான் உருவமில்லாததை உருவம் கொடுக்கும் ஆண்டவர், வெறுமையானதற்கு பொருளை கொடுக்கும், அருளை கொடுக்கும் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய படைத்தவரை தெரிந்தால் தாங்க படைப்பான என்னுடைய மேன்மை தெரியும். நாயா பேயா பூனையா உங்களை படைக்காம அவருடைய உருவத்திலும் சாயலிலும் மனுஷனா உங்களை படைச்சார் அப்படின்னா இது வெறுக்கப்பட வேண்டிய ஜென்மம் கிடையாது, அழுதுகிட்டு இருக்க வேண்டிய ஜென்மம் கிடையாது, புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய ஜென்மம் கிடையாது. இந்த படைப்பு படைத்தவரை தெரிந்தால் இந்த படைப்பினுடைய மேன்மை என்னன்னு தெரியும், படைத்தவருடைய மேன்மை என்னன்னு தெரியும். அப்போ நம்ம உண்மையாக அவர் அன்பு செய்வோம். ஆண்டவரே என்னை நீ இப்படி படைச்சிரே, எங்கெல்லாமோ உங்களுடைய கையை துண்டுபட்டு, இந்த கை துண்டுபட்டு, காலு துண்டுபட்டு, அங்கே எங்கே கிடந்தோன்னா உருவமற்று இருக்கிறீங்க. உருவம் கொடுத்து அழகான இந்த மண்ணை மூச்சை கொடுத்து உருவம் கொடுத்து வைத்தாரே, மண்ணிலிருந்து என்னை படைத்தாயே ஆண்டவரே நன்றி. படைத்தவரை குறித்து தெரிஞ்சுக்கணும், படைத்தவரை குறித்து தெரிஞ்சுக்கணும். இது படைத்தவர்னு ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அனாதை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கண்ணீரை துடைப்பவர் ஒரு அப்பா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வேதனைகள் உங்களை சுமப்பவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுமைகளை சுமக்கும் ஒரு ஆண்டவர் உண்டு, படைத்தவர் உண்டு, ஒரு அப்பா உண்டு. அனாதையாக விடாத 40 ஆண்டுகள் அனாதையாக விடாத ஒரு தந்தை உண்டு. உனக்கென்று ஒரு நாடு தந்த ஒரு தந்தை உண்டு, படைத்தவர் உண்டு. நீ அனாதை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படைத்தவருக்கு ஏன் இந்த படைத்தவரை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் ஒன்று இருக்கிறாரா, கோயிலுக்கு நல்லா போகணுமா, இப்படியெல்லாம் கேள்விகள் இவங்க கேட்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு திமிரா ஆணவமாக இருக்கலாம். இப்படி ஒரு வாட்சுன்னு ஒன்று இருக்குதுங்க, ஒரு வாட்ச். இந்த வாட்சை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இந்த வாட்சுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வாட்சை புரிஞ்சுக்கணும்னு என்ன செய்யணும்? வாட்சை புரிஞ்சுக்கணும்னா வாட்சை கழட்டி பார்த்தா தெரியும். வாட்சை கழட்டிட்டு இதனுடைய இந்த உள்ளெல்லாம் கழட்டி பார்த்தா இந்த வாட்ச் எப்படி செயல்படுதுன்னு தெரியும். இப்படி ஒரு வாட்ச் இருக்கு அப்படின்னா திடீர்னு எங்கேயோ வந்தது கிடையாதுங்க. இஃப் தேர் இஸ் அ வாட்ச் தேர் ஷுட் பி அ வாட்ச் மேக்கர். இது நான் எங்கேயோ கடையில் போய் வாங்கின விஷயம். கடையில் யார் இது இங்கே வர இதை கொண்டு வந்தது யாருன்னு தெரியாதுங்க. கடை வர ஒரு வாட்ச் வந்திருக்கு அப்படின்னா இந்த வாட்சை செஞ்ச ஒருத்தர் நீங்கள் யாரும் பார்த்தது கிடையாது. நீங்கள் போட்டிருக்கீங்க புடவை எல்லாம், இந்த புடவை யார் செஞ்சாங்க தெரிஞ்சாங்களே நீங்கள் வாங்குவீங்க. புடவையை பார்க்கும் பொழுது புடவையை செஞ்ச ஒருத்தர் இருக்கணும், மேனுஃபேக்சர் ஒருத்தர் இருக்கணும். காமன் சென்ஸ் அது. ஒரு பொருளை பார்த்தோன்னா அந்த பொருளை படைத்தவர் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்னால் இருக்குன்னா படைத்தவர் இருக்கணும். இதில் ஈஸி என்னன்னா, இந்த வாட்சை ஏன் புரிஞ்சிக்க முடியுது? ஏனெனில் வாட்ச் என்னிலிருந்து வெளியே இருக்கு. ஐ கேன் see the whole watch.
இந்த முழு வாட்ச் என்னால் பார்க்க முடியும். அதனால் இந்த வாட்ச் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு முன்னால் ஒரு மனுஷன் எனக்கு வெளியே நிற்கிறீங்க. அப்போ ஒரு மனுஷனையும் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ மெடிக்கலில் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது? கண்ணுக்குன்னு ஒரு டாக்டர், காதுக்குன்னு ஒரு டாக்டர், காலுக்குன்னு ஒரு டாக்டர், எலும்புக்குன்னு ஒரு டாக்டர். ஏன்னா மனுஷனை புரிஞ்சுக்க முடியும். ஏனெனில் என்னிலிருந்து வெளியே ஒரு மனுஷன் இருக்கிறான். ஐ கேன் லேர்ன், நோ ப்ராப்ளம். ஐ கேன் நோ, நோ ப்ராப்ளம். அப்போ பொருட்களும் மனிதர்களோ எதுவமாக இருந்தாலும் என்னை தவிர்த்து வெளியில் இருந்தால் எனக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன் கடவுளை புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் இந்த படைப்பை, விண்ணுலகையும் மண்ணுலகையும் புரிந்து கொள்ள முடியவில்லை? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏனெனில் எனக்கு இது அப்பாற்பட்டது, அப்பாற்பட்டது. நான் இதுக்குள்ளே இருக்கிறேன். எனக்கு வெளியே இது கிடையாது. ஒரு பாலுக்குள்ளே நான் இருக்கிறேன். நீ பாலுக்கு வெளியே நின்று பாரு. வெளியே நின்று பார்த்தா பால் என்னன்னு தெரியும். பாலுக்குள்ளே நின்று பால் என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அம்மா வயிற்றில் இருந்தபோது நீங்கள் யாராவது அம்மாவுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. வெளியே வந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ ஒரு பாலுக்குள்ளே இருக்கிறோம். ஒரு விண்ணுலகம் மண்ணுலகம் படைப்பு அப்படின்ற ஒரு பாலுக்குள்ளே நீயும் ஒரு 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 சின்ன ஒரு அணு தான், ஒரு கடுகு தான். யூ கேனாட் நோ எவ்ரிதிங். நமக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதனால் கடவுளை கேள்வி கேட்பதோ, கடவுள் அந்த படைத்தவர் அப்படின்றது இல்லை ஃபாதர் நாங்கள் தியானத்துக்கு வந்திருக்கிறோம், ஏன் ஃபாதர் எங்களுக்கு இதை சொல்கிறீங்க? ஏன்னா சம்டைம்ஸ் ப்ராக்டிக்கலி, தியரிட்டிக்கலி யூ நோ தட் யூ பிலீவ் இன் காட். ப்ராக்டிக்கலி சில டைம் என்ன தெரியும் பண்ணிடும், கடவுள்னால ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி நமக்கே வந்துடுது. அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா இந்த கஷ்டம்லாம் வருமா? அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா இதெல்லாம் பார்க்காம விட்டுருவாரா? படைத்தவர் என்று ஒருவர் உண்டு, படைப்பை என்றும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு கடவுள் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கைவிடாத ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என் பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அடுத்த வசனம் வாசிப்போமா? 1வது அதிகாரம் 2வது திருவசனம். மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. ஓகே, இங்க அந்த 3 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்றாரு. இந்த பாயிண்ட் முன்னால் எங்கே சொல்லியிருக்கேன். கடவுள் ஒளி தோன்றுக வார்த்தையை பயன்படுத்துகிறார். God is using the word. ஒளி தோன்றுக. தோன்றுக அப்படின்னு சொல்லும் பொழுது ஒளி தோன்றிற்று. ஒளி தோன்ற காரணம் என்ன? ஏனெனில் மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. நல்லா கவனிங்க. தொடக்கத்தில் கடவுள், இருளின் மீது தூய ஆவியானவர், இது ரெண்டுமே இருக்கும் பொழுது கடவுள் சொல்றாரு வார்த்தையை பயன்படுத்தி ஒளி தோன்றுக. தந்தையான இறைவன், தூய ஆவியானவரார் இறைவன், வார்த்தையான இறைவன், ஒரு இறைவனும் செயல்படும் இடம். ஒரு இறைவனும் செயல்படும் இடம். தந்தையான இறைவன் வார்த்தையை பயன்படுத்துறாரு, தூய ஆவியானவர் அந்த வார்த்தையை ஆக்சுவலைஸ் பண்றாரு. தந்தையான இறைவன் வார்த்தையை பயன்படுத்துறாரு, வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தூய ஆவியானவர் இறைவன் ஆக்சுவலைஸ் பண்றார். உருவற்று
வெறுமையாக இருக்கிற ஒரு விஷயத்திற்கு உருவம் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மார்ச் 5 நம்ம போன வருஷம் தவக்காலத்தில் நிழல்களின் நிஜங்கள் அப்படின்னு பார்த்த மாதிரி இந்த மார்ச் 5 நம்ம இன்னொரு சீரீஸ் இந்த வாட்டி ட்ரை பண்ணுறோம், என் நினைவாக இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ திருப்பலியினுடைய ஆழத்தை தெரிந்து கொள்ள லவுட் டிவைன் மெர்சியினுடைய யூடியூப் சேனலில் இந்த செக்ஷன் இந்த 47 நாள் என் நினைவாக செய்யுங்கள். அப்போ அதனுடைய தொடக்கமே சொல்லி வருவதுன்னா திருவழிப்பாட்டு முறையை பற்றி தான் நான் சொல்கிறேன். லிட்டர்ஜி என்னன்னு தெரிஞ்சால் லிட்டர்ஜியினுடைய அதனுடைய ஒரு அடையாளமான திருப்பலி என்னன்னு நமக்கு புரியும். அப்போ அதில் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருப்பேன். தந்தையான இறைவன் 2 விஷயத்தை தந்து தான் இந்த உலகத்தை மீட்கிறார். ஒன்று வேர்டு, இன்னொன்று கிஃப்ட் ஹோலி ஸ்பிரிட். வார்த்தையும் தூய ஆவியானவரையும் தந்து தந்தையான இறைவன் என்றும் இந்த உலகத்தை என்ன தெரியுமா பண்ணுறாரு? பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படி உருவான உலகம் தந்தை என்ன தெரியுமா பண்ணுது? மாட்சிப்படுத்திக்கிட்டே இருக்குது, மாட்சிப்படுத்திக்கிட்டே இருக்குது, மாட்சிப்படுத்திக்கிட்டே இருக்குது. திருவழிப்பாட்டு முறைன்னு என்ன தெரியுமா? லிட்டர்ஜின்னு என்ன தெரியுமா? இதோ தந்தையான இறைவன் மகன் வழியும் தூய ஆவியானவர் வழியும் செய்த அந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் இடம் தான் லிட்டர்ஜி. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய ஒரு லிட்டர்ஜி தான் திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆக்சுவலி அப்போ இது யாருடைய செயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இறைவனின் செயல். இது இறைவனின் செயல். அந்த இறைவனின் செயலுக்கு மனிதருடைய பதில் தான் நன்றி, மனிதருடைய பதில் தான் ஒப்பு கொடுக்கிறோம். லார்ட் வி தேங்க் யூ, லார்ட் வி சரண்டர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையான உருவற்ற இருள் நிறைந்த உலகம் நமக்கு எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய ஆவியானவரை நிழலிட அனுமதிக்கும் போது தந்தையான இறைவன் ஏதோ இன்று இந்த ஆராதனை வேளையிலும் திருப்பலி வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வார்த்தைகளை சொல்லுவார். ஒளி தோன்றுக, கடன் நீங்குக, மரணத்திலிருந்து வெளிவருக, திருமணம் நடக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும், நோய்கள் நீங்கட்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மேபி ஆராதனையிலையோ இல்லை திருப்பலியின் வழியாகவோ நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அந்த வார்த்தை உங்களிலே நிறைவேற வேண்டுமானால் உங்களுடைய உருவற்ற நிலையின் மீதும் வெறுமையான நிலையின் மீதும் இருளின் நிலையின் மீதும் தூய ஆவியானவரை நிழலிட செய்யுங்க. படைத்தவர் ஒருவர் உண்டு, அவர் தொட்டால் உருவமில்லாததற்கு உருவம் கிடைக்கும். செங்கல் கோயிலாக மாறும், செங்கல் கோயிலாக மாறும். ஏன்னா அந்த ஆதருக்கு அது செய்ய முடியும், கண்டிப்பாக செய்ய முடியும். ஒரு படைத்தவர் உண்டு, நீ வெறும் ஒரு படைப்பு மட்டும்தான். we are only creatures, we are only creators, we are not creators. இறைவன் படைத்தவர் ஒருவர் உண்டு, உன்னை படைத்த ஒருவர் உண்டு. Praise the Lord. அவர் உன்னை அனாதையாக மாற்ற மாட்டார். உனக்கு நல்லவரான வல்லவரான படைத்தவர் ஒருவர் உண்டு. நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் வீட்டில் தனியாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. வேலை செய்கிற இடத்துல நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. நான் நோயாளியாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. பலவிதமான நோய்களில் நான் கஷ்டப்படுறேனே, என்னை குணப்படுத்த யாருமே இல்லையே. நல்ல ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போக எனக்கு பணம் இல்லையே. பலவித வேதனையோடு வந்திருக்கிறவங்க இருப்பீங்க. நான் தப்பாக போய் மாட்டிக்கிட்டேனே, இந்த திருமணத்தில் போய் மாட்டிக்கிட்டேனே, இந்த ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே, இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே, இப்படி ஒரு குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. பலவித வேதனையோடும் கண்ணீரோடும் உருவற்று வெறுமையாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்று மட்டும் செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, இந்த செங்கல் கோயிலாக மாறும். ஆண்டவரே எனக்கு வேலை இல்லையே, ஆண்டவரே எனக்கு பொருளாதாரம் இல்லையே, ஆண்டவரே எனக்கு கடன் இருக்கே, ஆண்டவரே எனக்கு லோன் கிடைக்கலையே, ஆண்டவரே எனக்கு விசா கிடைக்கலையே, ஆண்டவரே எனக்கு வெளிநாட்டுக்கு போக முடியலையே, ஆண்டவரே எனக்கு வேலை ப்ரமோஷன் இல்லையே. உருவற்று வெறுமையாக இருக்கிறீங்க. படைத்தவர் தொட்டால் செங்கல் கோயிலாக மாறும். படைத்தவர்கிட்ட விடுங்க, கோயிலாக மாற்றுவார். நம்ம எல்லாருமே இப்போ பல செங்கல்களாக வந்திருப்போம், பல சிமெண்டோடு வந்திருப்போம். இனி இதுக்கு நல்ல ஒரு கொத்தனார் வேணும், படைக்கிறவர் வேணும். பல உருவமற்ற அங்கங்கே கிடக்கிற செங்கல்ல சில டைம் எனக்கு தோணும், உண்மையாகவே நான் பார்த்துருக்குறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் எல்லாமே நீங்கள் பாருங்களேன், சும்மா ஒரு காலியான ஒரு இடமா இருக்கும்.
அந்த இடத்த எவ்வளோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும் போது அந்த இப்படி இருந்த இடமா நமக்கு தோணும். அவ்வளோ காடு மாதிரி இருக்கும், நம்மளால் அந்த வேலை செய்ய முடியாது. ஆனால் அதனோட எக்ஸ்பர்ட் வந்தால் குப்பையாக கிடந்த இடத்த அந்த குப்பையெல்லாம் மாற்றி அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு அந்த லைனை போட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது அங்கே அழகான ஒரு பில்டிங் உருவாகும் போது, ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு கோயிலாக இருக்கலாம், ஒரு பில்டிங் இல்லை ஒரு வீடாக இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னால் அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களால் செய்ய முடியுமா அந்த இடத்த சரிப்படுத்தி அதுக்கு ஒரு தளம் போட்டு அது மேலே எழுப்ப முடியுமா? முடியாது. அது செய்ய வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு நல்ல மனசு இருந்தால் நல்ல வீடை கட்டி கொடுப்பார். நல்லவரும் வல்லவருமான ஒரு கான்ட்ராக்டர், நல்லவரும் வல்லவருமான ஒரு என்ஜினியர், நல்லவருமான ஒரு கொத்தனார், இவ்வளோ ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுது. நான் உருவமில்லாத ஒரு இடத்துல இருந்து அந்த கொத்தனாரை படைத்த ஆண்டவர், ஒரு இன்ஜினியரை படைத்த ஆண்டவர், அவருக்கு அறிவு தெளிவு தந்த ஆண்டவர், இந்த உலகத்தின் அதிபதியான ஆண்டவர், நல்லவரும் வல்லவருமானவர் உங்களுடைய வாழ்க்கையில் உருவமில்லாத அந்த இடத்தை, வெறுமையான அந்த இடத்தை நிரப்ப மாட்டாரா? உருவாக்க மாட்டாரா? செங்கலை கோயிலாக மாற்ற மாட்டாரா? நம்புங்க, உங்களை படைத்தவர் ஒருவர் உண்டு. நீங்கள் வெறும் படைப்பு மட்டும்தான். படைத்தவர் அப்படின்னு நிலைக்கு நம்ம நினைக்கும்போது தான் அந்த ஆணவம் கர்வம். படைத்தது நீங்கள் அல்ல. உங்களுடைய திருமணத்தை படைத்ததோ உங்களுடைய குழந்தைகளை படைத்ததோ நீங்கள் அல்ல. நீங்கள் படைத்தவருடைய உதவியாளர்கள் மட்டுமே. There is a creator. He is good and he is powerful. அவர் நல்லவர், அவர் வல்லவர். நல்லவரும் வல்லவருமான அந்த கிரியேட்டர் கிட்ட உங்களுடைய இந்த வேதனையாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், கேள்விகளாக இருக்கலாம், குழப்பங்களாக இருக்கலாம், இன்னைக்கு இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வல்லவரும் நல்லவருமானவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.